The latent object is that section 17A should function as a shield, concluding that the requirement of prior approval before initiating an inquiry. இங்க வந்து கோர் இஷ்யூ வந்து செக்ஷன் 17A ல யாரு அப்ரூவல் கொடுக்கணும்ங்கிறது கிடையாது. டிஸ்ஆனஸ்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து இது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷீல்டா இது அமையக்கூடாது. protects the corrupt, யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான செக்ஷனா இருக்கே தவிர rather than officers below a certain level only prepare notes and do not take decision. Higher level officers க்கு தான் section 17A applicable ஆகுது. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சுப்ரீம் கோர்ட்ல நேத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது எல்லா சட்ட மாணவர்களும் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்களும் ஏன் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 சார்ந்து இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். ஸ்பெசிஃபிக்கா செக்ஷன் 17A ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 சார்ந்த செக்ஷன். இந்த செக்ஷன்ல வந்து இருக்கக்கூடிய சாராம்சத்தை இந்த செக்ஷன் ஆகப்பட்டதை ஸ்பிளிட் வேர்டிக்ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம டீட்டெயில்டா புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ஸ்பிளிட் வேர்டிக்ல இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லியிருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா எதனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் செக்ஷன் 17A ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். செக்ஷன் 17A நான் அப்படியே படிக்கிறேன். என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபென்சஸ் relatable to recommendation made or decision taken by public servant in discharge of official functions or duties inserted by Act number 16 of 2018 dated 26/7/2018. அதுல subsection 1 section 17A subsection 1 no police officer shall conduct any inquiry or investigation into any offense alleged to have been committed by a public servant under this act where the alleged offense is relatable to any recommendation made or decision taken by such public servant in discharge of his official functions or duties without the previous approval. Adula section 17A subsection 1 clause A. In the case of a person who is or was employed at the time when the offense was alleged to have been committed in connection with the affairs of the union of the government. B. In the case of a person who is or was employed at the time when the offense was alleged to have been committed in connection with the affairs of a state of that government. C. In the case of any other person of the authority competent to remove him from his office at the time when the offense was alleged to have been committed, provided that no such approval shall be necessary for cases involving arrest of a person on the spot on the charge of accepting or attempting to accept any undue advantage for himself or for any other person. Provided further that the concerned authority shall convey its decision under this section within a period of 3 months, which may, for reasons to be recorded in writing by such authority, be extended by a further period of 1 month. இதுதான் அந்த செக்ஷன் 17A. இந்த 17A செக்ஷனை தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்பிளிட் வேர்டிக்ல அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. இந்த அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டி எப்படி வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பிளிட் வேர்டிக்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as held section 17A of the prevention of corruption act 1988 is unconstitutional, concluding that the requirement of prior approval before initiating an inquiry. இந்த செக்ஷன் 17A ஆகப்பட்டது prior approval இருக்கணும் அப்படிங்கிறத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா பிஃபோர் இனிஷியேட்டிங் அன் என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரியோ இன்வெஸ்டிகேஷனோ கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரையார் அப்ரூவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆன்டி கரப்ஷன் லா அண்ட் எஃபெக்டிவ்லி ஷீல்ட்ஸ் கரப்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ். அப்போ கரப்ஷன் பண்ணவங்களை பர்மிஷன் வாங்கி தான் இன்கொயரி பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறது வந்து ஷீல்ட்ஸ் தி கரப்ட் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தலை.
ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்ப பப்ளிக் சர்வெண்ட் ஆகப்பட்டது ஒரு வைடு ஆபீசர்ஸையும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களையும் இல்ல லெஜிஸ்லேட்டிவ்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் அதாவது மினிஸ்டர் ஆனவங்களையும் இதுல வைடா வந்து கவர் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்லல, பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லியிருக்காங்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல. இத பப்ளிக் சர்வெண்ட் வெர்சஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகப்பட்டது நம்ம டீடைல்டா இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கறத எதுக்காக நான் திருப்பி சொல்றேன்னா, செக்ஷன் 17A ஆகப்பட்டது எஃபெக்டிவா பப்ளிக் சர்வெண்ட்டை ஷீல்டு பண்ணக்கூடிய செக்ஷன். ஏன்னா ஒரு காமன் பர்சன் கிரைம் பண்றாரு, ஒரு நார்மல் சிட்டிசன் கிரைம் பண்றாருன்னா இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் அவருக்கு கிடையாது. ஆனால் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்க அவருக்கு செக்ஷன் 17A படி, அதுவும் அமெண்டட் ஆக்ட் 2018ல கொண்டு வந்திருக்காங்க, அதுபடி நீங்க ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இன்குவரி ஆர் இன்வெஸ்டிகேஷனே ஷீல்டு பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனா செக்ஷன் 17A இருக்கு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். அதுல இந்த ஸ்பிளிட் வேர்டிக்ட்ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். While the patent purpose of the provision is for the purpose of protecting honest public servant, இந்த செக்ஷன் 17A ஆகப்பட்டது honest public servant protect பண்ணக்கூடிய செக்ஷன் 17A and preventing them from being subject to unjustified, frivolous and vexatious investigation. ஒரு போலித்தனமான இன்வெஸ்டிகேஷன் வந்து தடுக்கிறதுக்காக honest ஆபீசருக்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். ஆனால் the latent object is that section 17A should function as a shield that in fact protects the dishonest public servant. ஆனால் section 17A என்ன பண்ணுதுன்னா dishonest public servant protect பண்ற மாதிரியான ஒரு செக்ஷனா அது அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது blockading any form of inquiry or investigation at the very outset by making the same conditional on grant of approval results in corrupt officers receiving undue protection and finding ways to scuttle the investigation and criminal justice process. So இதை வந்து dishonest officials வந்து பயன்படுத்தி அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் என்கொயரியும் தடுக்கிற மாதிரியான செயல்முறைகளை எடுக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம in our separate opinion delivered in a split verdict by bench comprising herself and Lordship Justice KV விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, the core issue was not who should grant approval. இங்க வந்து கோர் இஷ்யூ வந்து செக்ஷன் 17A யாரு அப்ரூவல் கொடுக்கணுங்கிறது கிடையாது செக்ஷன் 17A பொறுத்த வரைக்கும். பட் வெதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் such prior approval was required at all. prior approval requirement இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. கொஸ்டின் என்னன்னா யார் அப்ரூவல் கொடுக்கணுங்கிறது இந்த ஸ்பிளிட் வெர்டிக்ட்ல கொஸ்டின் கிடையாது. prior approval தேவையா அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் முன் வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஸ்பிளிட் வெர்டிக்ட்ல. அப்போ என்ன ஒபைன் பண்றாங்க லார்ட்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the provision forestalls inquiry. ஷீல்ட் இருக்கிறது should not forestall the inquiry. ஷீல்டு செக்ஷன் 17A இருக்கும் பொழுது அந்த ஷீல்ட் ஆகப்பட்டது should not forestall the inquiry. forestallனா என்கொயரியை நிக்க வைக்க கூடாது. இது ஆனஸ்ட் ஆபீசரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வந்த செக்ஷன். ஆனா டிஸ்ஆனஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் வந்து இது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷீல்டா இது அமையக்கூடாது அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம thereby protects the corrupt rather than honest officer who act with integrity. I quote the exact words of next observation. ரெண்டாவது important significant observation என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the requirement of prior approval within the meaning of section 17A of the act is contrary to the object and purpose of this act. So prior approval வாங்கணும்ங்கிறது object of the act. அதாவது நம்ம பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள் இருக்க மாதிரி ஒரு சட்டத்திலையும் ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த சட்டம் என்ன கொண்டு வராங்க, என்ன ரெமெடி ரிசால்வ் பண்றதுக்காக கொண்டு வராங்க நம்ம நாட்டில் அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் வந்து அந்த ஆக்டை பாஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க எந்த ரெமெடிக்காக அதை கொண்டு வராங்கன்னு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீடைல்டா அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம்.
ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 17A ஆகப்பட்டது ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ்க்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறதையும் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. In as much as it forefalls an inquiry and thereby in substance protects the corrupt, யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான செக்ஷனா இருக்கே தவிர rather than seeking to protect the honest and those with integrity who really do not require any such protection. யார் ஆனஸ்டாவும் இன்டெகிரிட்டியாவும் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த செக்ஷன் 17A பயன்படுறதே இல்ல. இந்த செக்ஷன் 17A கொண்டு வந்த நோக்கம் என்ன? பாராளுமன்றத்துல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஆனஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டியோட இருக்கிறவங்கள செக்ஷன் 17A வழியை வச்சு ஷீல்டு பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா டிஸ்ஆனஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் வந்து செக்ஷன் 17A வச்சு ஷீல்டு பண்றத ஒரு அப்சர்வேஷனாவே நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து 3 ஆங்கிள் ஸ்பிளிட் வேர்டிக்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பிளிட் வேர்டிக்ட் ஆகப்பட்டது ஃபர்தரா வந்து இப்போ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கிட்ட ரெஃபர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால சட்ட மாணவர்களும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் ஏன் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்களும் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதனாலனா ஒரு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வழியா நீங்க பாப்பீங்க நிறைய தாசில்தார் விஏஓ கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் போய் பாப்பீங்க. அவங்க எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் ஆஸ் பர் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி. அப்போ ஒருத்தரும் வந்து சில இடங்கள்ல ஊழல் பண்ணும் பொழுது அவங்கள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ற ஷீல்டா இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 17A. இந்த செக்ஷன் 17A சுப்ரீம் கோர்ட் ஸ்பிளிட் வேர்டிக்ட்ல லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பி வி ராகநாதன் அவர்கள் வந்து கிளியரா அப்சர்வேஷன் வழியா என்ன ரீசனுக்காக இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத அப்சர்வேஷனா கொடுத்திருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது கண்டிப்பா ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அத முக்கியமான ஆங்கிள்ஸ்ல வந்து கிளியரா வந்து அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா attempt to resurrect a struck down regime. ரெண்டாவது invalid classification between decision making public servants and other public servants, invalid classification. Arbitrariness of section 17A, substitution of government with lokpal lokayukta impermissible. இந்த 4 ஆங்கிள் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஃபர்ஸ்ட் லார்ட்ஷிப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா history of similar protections and noted that section 17A was a third attempt. இது 3வது முறை பாராளுமன்றத்தில் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் கோர்ட்ல வந்து இந்த செக்ஷன் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ண உடனேயே திருப்பி பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க. நல்லா பாருங்க, பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கட்சி வந்து ஆண்டாலும் பரவாயில்ல, ஆனா பாராளுமன்றத்தில் மக்களோட பிரச்சனை பல உண்டு. ஆனால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 மட்டும் 3 வாட்டி கோர்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் செக்ஷன் 17A இல்ல 17A மாதிரி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க. தொடர்ந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இது தேர்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதையும் முக்கியமான அப்சர்வேஷனா கொடுத்திருக்காங்க. because already been invalidated by a larger bench of the Supreme Court. Further, the court pointed out that in Vinith Narayan versus Union of India 1998 struck down executive instructions issued to the CBI which required prior government approval before initiating investigation against a senior public servants. So CBI வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே கொடுத்திருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 1998ல Vinith Narayan versus Union of India struck down the executive instruction, CBI instruction, அதை struck down பண்ணாங்க. அதுக்கப்புறம் struck down பண்ணது மட்டும் இல்லாம Lordship referred to section 6A of the Delhi Special Police Establishment Act 1948 which mandated prior approval for investigation against central government officers in the rank of joint secretary and above. So joint secretary above இருக்கிறவங்கள investigation பண்ணணும்னு சொன்னாக்க section 6A of the Delhi Special Police Establishment Act 1946 படி approval வாங்கணும். This provision was struck down by a 5-judge constitutional bench in Subramania Swamy versus Director CBI in 2014 for violating Article 14 of the Constitution of India. So ரெண்டாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதனால செக்ஷன் 17A ஆகப்பட்டது nothing but another attempt to resurrect on the statute book
what was struck down by this court earlier. This was the first observation. ரெண்டாவது important observation, invalid classification between decision making public servant and other public servant. Very very important. On classification, இந்த classification பொறுத்த வரைக்கும் lordship என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, through section 17, though section 17A is framed as applying to all public servant, very very important, section 17A ஆகப்பட்டது எல்லா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் அப்ளிகபிள்னு சொன்னாலும் in substance it protects the same class of officers who were earlier shielded under section 6A. She noted that the expression recommendation made, lordship noted that the expression recommendations made and decision taken in the section necessarily relate to higher level officers. ரொம்ப important, செக்ஷன்ல செக்ஷன் 17A ல recommendations made and decision taken அப்படிங்கிற ரெண்டு important phrases கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த section necessarily relate to higher level officers who exercise decision making power. Officers below a certain level only prepare notes and do not take decision. So அப்போ classification ஆகப்பட்டது decision making officer, non decision making officer அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணி. அப்போ கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ண முடியும், அதுக்கான ஆர்பிட்ரேட்டரியா இல்ல அதுக்கான சிஸ்டம் இருந்ததா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுப்பியிருக்காங்க as a part of observation. As a result, lordship said protection under section 17A effectively operates. section 17A ஆகப்பட்டது effectively operates in favor of a particular class of public servants. ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்ஸ்க்கு இது எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆகிறதுனால எல்லா பப்ளிக் சர்வெண்ட்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகாது. செக்ஷன் 17A நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் சர்வெண்ட்ஸ்க்கும் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் செக்ஷன் 17A அப்ளிகபிள் ஆகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க, எஸ்ஆர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, போலீஸ் அஃபீஷியல்ஸ் சில பேர் கரப்ஷன் சார்ஜஸ்ல மாட்டிக்கிறாங்க, சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கரப்ஷன் சார்ஜ்ல மாட்டிப்பாங்க. இது எல்லாமே மாட்டும் பொழுது ப்ரையார் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா செக்ஷன் 17A பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ எல்லா பப்ளிக் சர்வெண்ட்ஸ்க்குமே ப்ரையார் அப்ரூவல் தேவைப்பட்டாலும் ஆனா ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து செக்ஷன் 17A ஷீல்டு பயன்படுதுன்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தை, ரெக்கமெண்டேஷன் மேட் அண்ட் டெசிஷன் டேக்கன், decision making public servant, decision taken, recommendation made and decision taken அப்படின்னும் பொழுது decision making public servant, recommendation made அப்படிங்கிற அந்த ரெண்டு phrases வழியா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது higher level officersக்கு தான். அப்ப ஆர்டிகல் 14 of the Constitution of India படி ஈக்குவாலிட்டியை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்றதுனால இது அப்சர்வேஷனையும் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, even though the provision appears facially neutral, she held that insulating certain public servant from investigation creates an impermissible classification. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆகப்பட்டது impermissible அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. That has no rational nexus with the object of the Prevention of Corruption Act and the rule of law. Further, she held that the form of protection envisaged under section 17A forecloses even a preliminary inquiry or investigation without prior approval, thereby shields corrupt public servants of a particular level and above. அதனால corrupt public servants ஒரு particular லெவலுக்கு above இருக்கவங்களுக்காக செக்ஷன் 17A பயன்படுறதுனால ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தான் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னா, prior approval is directly at odds with the object of the Prevention of Corruption Act, which to ensure prompt and effective investigation of corruption of offenses. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இமீடியட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிற நெசசிட்டி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, those public servants who are not entrusted with the task of making a recommendation or take a decision in a matter can be proceeded without any prior approval. Thus, there is in substance a classification within the class of public servants. So public servants குள்ளேயே ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது.
அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. section 132 which does not satisfy the twin test under article 14 of the constitution of India. So twin test article 14 of the constitution of India ல இருக்கு. அந்த twin testையும் section 17A of the prevention of corruption act 1988 ஆகப்பட்டது satisfied பண்ணல அப்படிங்கறதையும் ஒரு important observationஆ கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இந்த ஸ்பிளிட் verdictல. Then comes the third important discussion as part of the split verdict, observation of the Supreme Court. Third important observation சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா arbitrariness in section 17A. இது நல்ல important observation. Lordship என்ன சொல்லியிருக்காங்கன்னா has identified multiple sources of arbitrariness. So அது arbitrary இருக்கிறதுக்கான multiple sources இதுல வந்து observationஆ கொடுத்திருக்காங்க, which is inherent in section 17A. First வந்து arbitrariness பாத்தீங்கன்னா higher level officers recommendations made, decision taken. இந்த ரெண்டு aspect, ரெண்டு public servants தான் இது applicable ஆகுது. அதனால lower level public servants officersக்கு இது அப்ளை ஆகாம போறது வந்து arbitrary classificationங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ இதுல முக்கியமான சொல்லிருக்காங்கன்னா policy bias இருக்கு within the government department could affect the objectivity of the authority deciding whether prior approval should be granted. இதுக்கு prior approval கொடுக்கணுமா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. She then noted that decisions or recommendations are often collective. Decisions or recommendations are often collective, making it difficult to single out one public servant for approval under the provision. அது மட்டும் இல்லாம she also flagged conflict of interest. conflict of interest அப்சர்வ் பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா observing that the authority empowered to grant or refuse prior approval may itself have participated in the decision under scrutiny. So அந்த decision கொடுக்கக்கூடிய அந்த decision என்ன scrutiny இருக்கோ இல்ல recommendation என்ன scrutiny இருக்கோ அந்த அப்ரூவல் கொடுக்கிற டிபார்ட்மெண்ட் ஹெட்டே கூட இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. அதனால செகண்ட் லெவல் ஆஃப் arbitrariness இருக்கு. She further held that the grant or refusal of approval under section 17A is an institutional decision of the department concerned accordingly, which is arbitrary in itself and violates principle of fairness and natural justice. So principle of fairness and natural justice section 17A வந்து violate ஆகுது அப்படிங்கறத clear observation கொடுத்திருந்தாங்க. Then comes last important observation, substitution of government with lokpal lokayukta impermissible. இதுல முக்கியமா நம்ம பார்க்கும் பொழுது லார்ட்ஷிப் disagreed. சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பிளிட் verdict கொடுக்கும் பொழுது லார்ட்ஷிப் வந்து சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸும் வெளிப்படுத்தி இருந்தாங்க as an observation, which sought to read the expression government or authority competent to remove him from office in section 17A as referring to the lokpal or lokayukta. So அங்க வந்து லோக்பால் அண்ட் லோகாயுக்தாவை ரெஃபரிங் பண்ணத டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா such substitution amounts to judicial legislation and is impermissible. So we cannot substitute அப்படிங்கறத அவங்க வந்து சொல்றாங்க. லோகாயுக்தா அதுக்கப்புறம் லோக்பால் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. Not only that, in our view, once the requirement of prior approval itself is unconstitutional, once prior approvalங்கிறதே ஒரு unconstitutional இருக்கிறதுனால the question of identifying an alternate approving authority does not arise. I quote the exact words of the observation of the Supreme Court. In fact, intentionally the aforesaid expressions are used in order to ensure that no other independent body would have any say in the matter. Therefore, the said expressions cannot be substituted by the words lokpal or lokayukta. Further, by merely shifting the authority which is to grant prior approval from government to the lokpal or lokayukta, unconstitutionality does not vanish. Government கிட்ட இருந்து லோகாயுக்தா அதுக்கப்புறம் லோக்பால் கிட்ட மாத்துறதுனால அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டிங்கிறது வேனிஷ் ஆகாது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ற பவர் கிடையாது. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ்லயே அது சப்ஸ்டியூட் பண்ணல அப்படிங்கிற அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. நாட் ஓன்லி தட், ஃபர்தர் அப்சர்வேஷன் இன்னொன்று கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in my view there ought to have been an independent body which is not controlled by the government to consider a case for grant of prior approval to conduct an inquiry, investigation by a police officer.
in the absence of such an independent and autonomous body which can make an impartial consideration with objectivity, impartial investigation பண்றதுக்கான possibility இல்லாததுனால section 17A of the act would be effectively frustrated for being vague and lacking in any guidance. அதனால split verdictல lordship என்ன சொல்லியிருந்தாங்கன்னா concluded that section 17A by placing a barrier at the very inception of the investigation processக்கே ஒரு தடையா இருக்கக்கூடிய செக்ஷனா section 17A இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க, which undermines India's domestic and international commitment to combating corruption and therefore cannot be sustained under Article 14 and Article 21 of the Constitution of India. Section 17A has been held unconstitutional by one of the judges of the divisional bench and accordingly it is unconstitutional சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்தர் எப்படி வந்து இது டிராவல் ஆகும் அப்படிங்கிறத சட்ட மாணவர்கள் புதுசாக சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, யங் அட்வொகேட்ஸ் ஏன் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்தரா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா ஸ்பிளிட் வேர்டிக்ட் இருக்கிறதுனால செக்ஷன் 17A ஆஸ் ஆஃப் நோ ஸ்பிளிட் வேர்டிக்ட்ல வந்திருக்கிறதுனால ஃபர்தர் டெலிபரேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இது கண்டிப்பாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இன்னைய தேதியில செக்ஷன் 17A வந்து அப்ளிகபிளான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வேர்டிக்ட் வந்ததுனால இன்னும் கன்க்ளூசிவ் டெசிஷன் வராததுனால ஃபர்தரா இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இல்லை 3 மெம்பர் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து மேபி வந்து அது மேல வந்து டிசைட் பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 17A அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆகப்பட்டது டிராவல் ஆக போகுதுன்னு. இந்த கேஸ் நம்பர் ஆகப்பட்டது WPC நம்பர் 1373 ஆஃப் 2028 சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்மெண்ட்ல தான் ஸ்பிளிட் வேர்டிக்ட் வந்திருக்கு. இந்த ஸ்பிளிட் வேர்டிக்ட் ஆகப்பட்டது டிவிஷனல் பெஞ்ச் 2 ஜட்ஜ் பெஞ்ச்ல இது வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டீட்டெயில்டாக நம்மளுடைய கடமை. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல டிராவல் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால யூபிஎஸ்சி படிக்கிறவங்க சட்ட மாணவர்கள் என் பொதுமக்கள் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஆகப்பட்டது ஒரு முக்கியமான ஆக்ட். அதில் டெசிஷன் மேக்கிங் கொடுக்குறவங்களும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறவங்க மட்டும் இதில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு லோவர் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஆஃபீஸர்ஸ் வந்து யாரெல்லாம் சபார்டினேட்ல இருக்காங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிக்கிறதுனால செக்ஷன் 17A வந்து இப்போ ஸ்பிளிட் வேர்டிக்ட்ல அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் எப்படி இது டிராவல் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ ஸோ மச்.